தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, தவக்காலத்தினுடைய 4ஆம் நாள், பிறரை ஏற்றுக்கொள்வோம், அது ஆசீர்வாதம். பிறரை நம்ம வாழ்வில் அனுமதிப்போம், அது அவர்களுக்கு நாம் கொடுக்கிற வாழ்க்கை, நாம் பெற்ற வாழ்க்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. அடுத்தவரை மன்னிப்போம் தவகாலத்தில், அதுதான் ஆண்டவருடைய கிருபை, வல்லமை. எனவே இறைவார்த்தை தருகிறேன். சீராக்கின் ஞானம், சீராக் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வார்த்தை, உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை காட்டாதே. அவங்களே ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறான், அதை சொல்லி 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 அவனை உடைத்து விடாதே, துயரத்தை பிறர் காட்டாதே அப்படி என்கிறார். தவக்காலத்தில் அதை நம்ம ரொம்ப கருத்தாய் இந்த விஷயத்தை உள்வாங்கணும், இந்த விஷயத்துக்கு கூட நம்ம பயணிக்கணும், இதை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அது இக்கட்டான நிலையில் ஒரு கோபத்தை உச்சத்தில் இருக்கும்போது அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கும், உள்ளே போகணும், நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போகணும். அப்போ தான் இக்கட்டான வேலையில் இது கான்ஷியஸில் வரணும். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு விடக்கூடாது, ஆழ்ந்து யோசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் உடைந்தவருக்கு துயரங்களை காட்டாதே. குறிப்பாக உங்கள் மனைவிமார்களே, ஏதாவது வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்கள் கணவர்களுடைய இயலாமைகளை சொல்லி 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 அடுத்தவரோட கம்பேர் பண்ணி அவங்களோட உழைப்பை அசிங்கப்படுத்தாதீர்கள், அவர்களுடைய உழைப்பை குறைத்து காட்டாதீர்கள். இறைவார்த்தை சொல்கிறது, உள்ள உடைந்தவருக்கு துயரங்களை காட்டாதே, வறுமையில் உழல்பவருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். நல்லா முடிஞ்சதை ஏழைகளுக்கு செய்துடு. தவக்காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அடுத்தவரை ஏற்றுக்கொள்வதே ஆசீர்வாதம், இல்லாதவரை அரவணைப்பதே அவருடைய வல்லமை. நன்றி அப்பா, வாழ்க்கைக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி அப்பா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஒப்பு கொடுக்குறேன், ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்திலே ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே பிரியமான இறை உறவுகளை, இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 27 to 32 வரை. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் பைபிள் படிச்சுட்டு வாங்க. 5வது அதிகாரம் லூக்கா நற்செய்தியில் 27 to 32 வரை மத்தேயுவை அழைக்கிறார். சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவையே அவர் அழைக்கிறார். வரி தண்டுவரான மத்தேயு, லேவியான மத்தேயுவை அழைக்கிறார். அழைத்த உடனே மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரோடு வந்தார் என்பது ஒரு நல்ல விஷயம்தான், பெரிய விஷயம். ஆனால் அதை விட வியப்பு என்னவென்றால், மத்தேயு ஒரு வரி தண்டுவார், அவர் பாவி என்ற நிலையில் இருந்தார். இவரை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோட உணவு இருந்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நற்செய்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் சாப்பிடுவார், மக்கள் அப்படி பேசிப்பாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆனால் மீதம் இருக்கிற 11 பேருமோ ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு நாள் இயேசு கூட இந்த 11 பேருமே இந்த லேவியர்களை எப்படி பார்த்தார்கள் என்றால், வரி தண்டுவரை பாவிகள் என்று பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பது மட்டுமல்ல, 11 பேருமே ஏற்றுக்கொண்டார்கள் தங்கள் நண்பர்களில் ஒருவராக. இந்த 11 பேர் கொண்ட குழுவிலே 12வது ஆளாக இவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு நாள் இவரை பாவியாக பார்த்தார்கள், இவ்வளவு நாள் இவர்களை தேவையற்றவர் என்று பார்த்தார்கள், இவ்வளவு நாள் இவரை தவறானது செய்பவர் என்று பார்த்த மத்தேயுவை இன்றைக்கு நற்செய்தியில இயேசு அழைத்த உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு இயேசு சொல்கிறார், நீ மன்னிச்சிரு. ஏனென்றால் மத்தேயுவை இயேசு அழைத்தார். எனவே மீதி இருந்த தன்னோடு இருந்த 11 சீடர்கள் ஏற்றுக்கொண்டது. இவர்கள் ஏற்றுக்கொண்டது தான் முக்கியம் அன்பர்களே. இவர்களும் அவர்களோடு இணைந்ததுதான் அன்பர்கள் வியப்பு அன்பர்களே. தங்களுடைய சித்தாந்தத்தை தாங்கள் நினைத்து வைத்திருந்த ஒரு லேபிள், ஒரு ஸ்டிக்மா, இவன் பாவி அப்படின்னு நினைச்சதை உடனே மாத்திக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அதை மாத்து. நீ பேசாதவங்ககிட்ட பேசு, நீ மன்னிக்காதவங்களை மன்னிச்சிரு. இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம், இந்த 4ஆம் நாளில் இருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது பிறரை அரவணைப்பது, ஆசீர்வாதம் என்பது பிறரை நம்ம வாழ்க்கையில விடுவது, ஆசீர்வாதம் என்பது பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்தல். நம்ம தடலாம் நீங்குங்க, நம்ம ஆண்டவர் அபிஷேகத்தை அப்படி பெற்றுக்கொள்வோம். தவக்கால 4ஆம் நாளில் சொல்லுகிறேன், நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க விட்டு கொடுங்க, நீங்க அமைதியா போங்க. உங்க வீட்டுல சண்டை உண்மைதான், அமைதியா போங்க. மனசுல போராட்டம், தைரியமா நில்லுங்க, தாட்சியோடு நில்லுங்க. உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு கொடுக்காதவர், உங்களுக்காக நிற்பவர், உங்கள் சார்பாக நிற்பவர் சொல்கிறார், நீ அவர்களை மன்னித்து விடு. நன்றி அப்பா,
நல்லவரை நன்றி, வல்லவரை நன்றி, மன்னி, பிறரை விட்டு கொடு, பிறர் நேசி, பிறருக்கு உதவி செய் என்ற வார்த்தைக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா வழி நடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் வல்லமையில் நாங்கள் வாழ்க அப்பா, உங்கள் அருளால் நாங்கள் வாழ்க ஆண்டவரே, உங்கள் கிருபையிலே நாங்கள் வாழ்க. எங்களை தொடுங்க அப்பா. அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுக்குறேன். தாய்மரியாவே அம்மா, இதோ உமது நாளாகி என்று சனிக்கிழமை எங்களுக்காக ஜெபிப்பீராக. அம்மா உங்கள் விண்ணப்பங்களே எல்லாம் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஜெபமாலையில் தாங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாங்க. அம்மா வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மாதா ஜெபத்தில் ஆண்டவருடைய கிருபையை பெறுகிறீர்கள். பிள்ளைகளை வல்லமையோடு வாழ்வீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். தவக்காலம் 4வது நாளில் இருக்கிறோம். என பிறரை விட்டு கொடுப்போம், பிறரை மன்னிப்போம், பிறரை ஏற்றுக்கொள்வோம், உதவி செய்வோம். விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ, டேக் கேர். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளை தினத்தில் உங்களுக்கு ஆராதனை மட்டும் வராது, எனக்கு நேரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வராது. ஆனால் உங்களுக்கு ரீல்ஸ் யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் அந்த நாளுக்குரிய செயல்கள் உங்களை தேடி வரும். காட் பிளஸ் யூ, டேக் கேர்.